அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கேக்கி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே கனாஷ் பற்றியுமே ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு இருந்ததால் அதையுமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இன்றைக்கி வந்துட்டு வீக் டேஸ் தான், இது மண்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் பசங்க எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்துட்டு ரொம்பவே ஆசையாக தான் நான் போயிருந்தேன். வடபழனியில் இருக்க ஹோம்லி ஹப் அந்த கடை நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு சொல்லி வீடியோஸில் பார்த்தேன். அப்புறம் யூடியூப்லேயுமே நான் சர்ச் பண்ணி பார்க்கல, ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சும்மாவே நம்மளுக்கு அந்த செராமிக் ஜாடி, அந்த ஜாரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம போய் பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதாவது ஓகேவா அஃபோர்டபுளாக தான் நம்ம வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். இந்த கடை டியூஸ்டே ஹாலிடே, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது. எப்படியோ கூகுள் மேப்லாம் போட்டு போயாச்சு. மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குது. கடவுள் என்ட்ரு ஆனதுமே அப்படி இருந்தது. நம்ம கையில் ஒரு 1 lakh கொடுத்து நம்மளுக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னால் தாராளமாக வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி இருந்தது. எல்லாமே ரொம்ப ஓவர் ரேட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பணக்காரங்களுக்கு, ரொம்ப காசு நல்லா தாராளமாக செலவு பண்ணுறவங்களுக்கு அஃபோர்டபுள் இது. ஓரளவுக்கு நல்லா பார்த்து பார்த்து நம்ம வாங்குவோம் இல்லையா? ஒவ்வொரு சாமானையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓவர் ரேட்டான ஒரு கடையாக தான் இது. ஆனால் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரியான ஜார் செட்டெல்லாம் ஆன்லைனில் வெறும் ஒரு ஜாரே பார்த்திங்கன்னா 800 அந்த மாதிரிலாம் இருக்கும். இது மொத்தமாக செட்டோடு தான் தராங்க. மொத்தமாக சேர்த்தே ஒரு 1500 அந்த மாதிரிலாம் வருது ரேட்டு. எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த டீ, காஃபி, சுகர்னு இருக்கா, அந்த ஸ்டாண்ட் மட்டும் தனியாக கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அது மொத்தமாக வாங்கினா நம்ம செட்டோடு தான் வாங்கணும். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த கடையில் நான் பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப கம்மியான விலை உள்ள ஒரு ஐட்டம் இப்போ வரும் காமிக்கிறாருங்க. எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது. இங்கே இருக்க பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி பவுலு, இது 25ன்னு போட்டிருக்காங்க. இது ஒன்று தான் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் பார்த்தேனே. அதுக்கப்புறமா நல்லா இருந்தது, சூப் பவுல்ஸு எல்லாமே இருந்தது, அழகழகாக இருந்தது. ரேட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. வீடியோவிலலாம் நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் நம்பிட்டு நான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதிகமாக தான் இருக்குது விலை எல்லாமே. இந்த ஆனியன் அப்புறமா பொட்டேட்டோலாம் போடுறதுக்கு ஹோல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த டின்னுமே இருந்தது. இதுதான் எனக்கு வாங்கணுன்ட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. நல்லா தான் இருந்தது. இது 175 ரூபி இந்த ஒரு பாக்ஸு. இது ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெயிண்டெல்லாம் போயிடும், அதனால் இது வேண்டாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, மனசே கேட்கல, வச்சுட்டேன். அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுவுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இது எதுவுமே இவங்க வாங்க விடலை. நீ ஒன்று செராமிக்கில் வாங்கு, இல்லைனா ஸ்டீலில் வாங்கு, இந்த மாதிரி வாங்கினா பெயிண்டெல்லாம் கொட்டிடும், ஒரு மாதிரியாக பொருணி தூக்கி போட்டுரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஃபைனலாக இது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இது வீட்டில் வாழை பசங்க இருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சர் தான். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பாலெல்லாம் விளையாண்டு தட்டி விட்டுருச்சுங்கன்னு அவ்வளோதான். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குற எல்லாமே வாங்கணும் போல் அவ்வளோ ஆசையாக தான் இருந்தது. நீங்கள் யாராச்சும் இந்த கடைக்கு வந்திருக்கீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் டீ பாட் கேட்டிருந்தேன், செராமிக்லேயே, அடுப்பில் வைக்க முடியாதான், இது ஓடிஜியில் அவனில் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ரொம்ப குட்டியாக இருந்ததால் நான் வாங்கலை. அப்புறமா இப்போ காமிக்கிறேன்ல, அந்த குட்டியாக 3 ஜாடி சேர்ந்து இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் வாங்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். இது 1300 சில்லற வருது. இந்த ட்ரேவோட மொத்தமாக சேர்த்துனால ஹெவி வெயிட்டில் செம்மையாக இருந்தது. ஆனால் கடைசியாக நான் வாங்கலை. எனக்கு வேண்டாம், ரேட் ரொம்ப இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வச்சுட்டேன். சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக நான் தேடிட்டே இருந்தேன். வீடியோ எதுக்காக எடுத்தேன்னா, சரி யாராவது இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில வீடியோஸ்லலாம் ரொம்ப சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அஃபோர்டபுள் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது, பரவாயில்ல, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ரொம்ப சீப்பான ரேட்லாம் கிடையாது. அப்புறமா அந்த ஸ்பூன் ரெஸ்ட் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இந்த பொருளெல்லாம், இந்த குவாலிட்டிலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது.
அங்கே கடையில் இருந்த ஸ்டாஃப்மே நம்ம ஏதாவது கேட்டோன்னா அழகாக ப்ராப்பராக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னென்ன ரேட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடை ரொம்பவே காலியாக தான் இருந்தது. நாங்கள் போகலே ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, ரொம்ப காலியாக இருக்குது பாரு, நீங்கள் எதுவும் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. இவ்வளோ காலையில் யாரும் வரமாட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்புறமா இந்த ஆயில் டிஸ்பென்சர் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆன்லைனில் நான் பார்த்துருந்தேன். இது வந்துட்டு ஆன்லைனில் பார்த்ததை விட கொஞ்சம் விலை கூடவாக தான் இருந்தது. 400 சில்லற இருந்தது. ஸோ நான் இதுவுமே வந்து பார்த்துட்டு வச்சுட்டேன். கடைசியாக ஒரே ஒரு ஜாடி மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, ஜாடி ஒரு கலரு, மூடி ஒரு கலரு, வேறு வேறு கலரில் இருந்ததா, அதனால் அதையுமே வச்சாச்சு. இப்போ எடுக்கிறாங்கல்ல இந்த இதுதான் கலர் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்தது. ஸோ அதையுமே வச்சாச்சு. அப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அழகழகாக அந்த டீ, காஃபி, சுகர்னு சொல்லி இந்த வேர்டிங்ஸோடு இருந்தது. எல்லாமே செராமிக் தான். அப்புறமா நம்மளுக்கு ஆன்லைனில் காம்போவில் கிடைக்கிற இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸுமே இருந்தது. கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு சிலதில் ரொம்பவே கொஞ்சம் தின்னாக தான் இருந்தது. அப்புறமா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் போடுற இது தான் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது. நல்லா ஹெவியாக இருந்தது. எல்லாமே நல்லா அதான் சொல்லுவாங்க இல்லையா, பொருளுக்கு ஏற்ற விலைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. விலை மட்டும் நம்மளுக்கு இது பார்த்துட்டு இவ்வளோ விலையா அப்படின்னு தான் இருந்தது எனக்கு எல்லாமே. இவங்க பாரு, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் மனசு கேட்கல. நம்ம ஒன்று பார்த்து பண்ணையில் எதுக்கு நம்ம அவ்வளோ விலை போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேனே. அப்புறமா இந்த அயர்ன் பாட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க, ஸ்டீலில் இருந்தது. முக்கியமாக இங்கே போனது அந்த கடை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஏதாவது வேணும்னா வாங்கலான்னு சொல்லிட்டு. கூடவே எனக்கு வந்துட்டு அந்த ஆல்ஃபபெட்டு அந்த ஏபிசிடியெல்லாம் செய்வோம் இல்லையா, சாக்லேட்டு, அது வந்துட்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சரி எங்கேயாவது கிடைக்கலாமான்னு சொல்லி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக எனக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரியான கடைகளுக்கெல்லாம் வரதா இருந்தால் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதது தான் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே எல்லாமே கிளாஸில் செராமிக்கில் இருக்குது. ஏதாவது கை தவறி விழுந்துட்டால் கூட நம்மளுக்கு ஆபத்து தான். அதுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ சின்ன பிள்ளைங்க யாரையும் கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் தனியாக வர்றது நல்லது. இப்போ பார்த்துருந்த அந்த கிளாஸ் ஜார் இருக்குது இல்லையா, செராமிக்கில், அது வந்து 200 சில்லற. அது நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது. அந்த ரேட்டுக்கு அது வருதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நான் ஆயில் வைக்கிற அந்த ஸ்டாண்டு வந்துட்டு வாங்கலான்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அப்படியே ரொம்ப டம்ப் பண்ணுறது போல் மொத்தமாக தான் வச்சுருந்தாங்களே. கொஞ்சம் சிம்பிளாக நான் தேடினேன். ஆல்ரெடி வச்சுருந்தது பெயிண்டெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரொம்பவே பழசாயிருச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு எனக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிட்டு வர வழியிலே ஒரு எஸ்என் ஷாப்புமே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சும்மா இந்த கடை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லி நான் அந்த கிளிப்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு. முக்கியமாக இப்போ கடைக்கு போன ரீசனே எனக்கு ஒரு சாக்லேட் ஆர்டர் வந்திருந்தது. இவங்க ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு 2 வாட்டி கிட்ட. இது 3rd டைமுங்கிறதால சரி நம்ம கேட்கையில் நம்ம செஞ்சு கொடுத்துடணுன்ட்டு தான் நான் அதுக்காகவே போய் தேடி இருந்தேன். அந்த ஏபிசிடி எல்லாம் சாக்லேட் வரும் பார்த்திங்களா, சாக்லேட்டு மோல்டில் போட்டு செய்கிறது. அந்த லெட்டர்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க வந்துட்டு என்கிட்ட அந்த கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்றது போல் என்கிட்ட மோல்டு இல்லை. நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது விடிஞ்சிரும் போல் அதை வரத்துக்கு. இன்னும் கூட வரவே இல்லை நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில். ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்குமே டைம் வேறு ஆயிடுச்சு. அதுக்காக போனது தான். நாங்கள் போவையில் அந்த ஹோம்லி ஹப்லேயே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா வர வழியிலே கொஞ்சம் திங்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே நான் அந்த பவானி எசன் ஷாப்பில் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த இது வந்துட்டு நான் பவானி எசன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா பெருசாக இருக்குல்ல, டைரி மில்க் அந்த பப்ளி வரும்ல, அந்த சாக்லேட் மோல்டு மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இந்த பப்ளி மோல்டு வந்துட்டு 90 ரூபி இந்த பவானி எசன் ஷாப்பில். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறமா அந்த ஃபாண்டன் மோல்டுக்காகவுமே நான் முக்கியமாக போயிருந்தேன். ஏன்னா அந்த சாக்லேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சு கேட்டிருந்தாங்க. இது வந்து 280 ரூபி. செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆன்லைன்லலாம் வாங்கினா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியோடு கிடைக்குமான்னு எனக்கு நிச்சயமாக தெரியலை. நல்ல குவாலிட்டியோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் முக்கியமாக அந்த சாக்லேட்டுக்காக மட்டும்தான் வாங்கி, இந்த மாதிரி ஃபாண்டன் மோல்டில் தான் செய்யணும்னு கூட எனக்கு தெரியலை. என்னோடய வெல்விஷர்ஸ் கிட்ட கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய ஐடியாலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே போய் வாங்கியாச்சு.
அப்புறமா ஃபஸ்ட் டைமாக இந்த சர்க்கிள் ஷேப்பில் குக்கி கட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஸ்கொயர் அப்புறமா ரெக்டாங்கிளில் இருக்குது, வாங்கியாச்சு. அப்புறமா 1/2 kg அளவில் ப்ரௌனி டின்னுமே வாங்கிட்டேன். இந்த டின்னு வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று தேவைப்படுதுன்னு வாங்கிட்டேன். இது வந்து 215 ரூபி. இது 1/2 kg அளவில் செய்கிறதுக்கு சரியாக இருக்குது. இது வந்துட்டு 6க்கு 10 இந்த சைஸு. அப்புறம் இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா ஸ்கொயர் ஷேப்பில், இது வந்துட்டு 170 ரூபா. இதுவும் வந்துட்டு 1/4 கிலோ அளவில் ப்ரௌனி செய்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இன்னும் அதுவுமே ரொம்ப சின்ன டின்னு ஒன்று மெலிசா ஒன்று இருக்குது, அது பத்தாது. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு வாங்கிட்டேன். அப்புறமா என்கிட்ட நிறைய பேர் மோல்டு எல்லாமே வந்துட்டு கிடச்சதுன்னா வாங்கி அனுப்ப சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் கேட்ட சைஸஸ்லாம் எனக்கு கிடைக்கல. அப்புறமா கொஞ்சம் பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்பிட்டேன். அதே போல் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு நம்பி நான் வாங்கிட்டேன். அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ வாய்ஸ் மெசேஜு, ப்ளீஸ் சிஸ்டர் எனக்கு அனுப்புங்க, எனக்கு வாங்கி அனுப்புங்கன்ட்டு. ஓகேன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு நான் வாங்கிட்டுமே வந்துட்டேன். நான் வாங்கியாச்சு சிஸ்டர்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா மெசேஜே காணோம். ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை. அவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க, சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவதுன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். கடைசியாக இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க ஜஸ்ட்டு என்கிட்ட ஒரு மெசேஜ் ஆச்சும் போட்டிருக்கலாம், இப்போதைக்கு வாங்க முடியலை, ஏதாவது ஒரு ரீசன் சொன்னாலும் எனக்கு மனசு ஆறியிருக்கும். கடைசிக்கு எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ வீட்டில் நல்லா திட்டு வாங்கினது தான் மிச்சம், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்குறேன்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஜல்லடை பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அதையுமே வாங்கியாச்சு. அந்த ஜலிக்கிற கப்பு வந்துட்டு 360 ரூபி. அப்புறமா இந்த இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் பட்டர் பிரெட் செஞ்சுருந்தேன், செம்மையாக வந்தது. அப்புறமா இந்த ஃபாயில் கவர் வச்சுட்டு இந்த சாக்லேட்டை ஃபோல்ட் பண்ணி அனுப்புறதுக்காக வாங்கியிருந்தேன் இது. அப்புறமா அந்த சிஸ்டர் என்கிட்ட கொக்கோ பவுடருமே கேட்டிருந்தாங்க வேறு, அதையுமே நான் வாங்கிட்டேன். ஓகே, எப்படி இருந்தாலும் அவங்க வாங்கலைன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்துட்டு நம்ம ப்ரௌனிக்கு வந்து தேவைப்படும். இப்போ டின்னு வந்துட்டு அவங்க சொன்ன சைஸ்லேயே நான் வாங்கியிருந்தேன், என்கிட்ட ஆல்ரெடி வேறு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையும் நம்ம வாங்கி திருப்பி நம்ம அதை வச்சுருக்கிறது போல் இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிறத நம்பி தான் நம்ம செய்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையிலேயே யாராவது கேட்டாங்கன்னா கூட, எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க கூட பயமாக இருக்குது. இது உண்மையாலே கேட்குறாங்களா இல்லை சும்மா நம்மளை ஏமாத்துறாங்களான்ட்டு. அதனால் இதையுமே நான் அப்படியே வீடியோவில் சொல்லிக்கிறேன். அப்புறமா இந்த குட்டி ஹார்ட் ஷேப்பு ப்ரௌனி டின்மே வாங்கிட்டேன். இது வந்து 1/4 கிலோ அளவில் ஹார்ட் ஷேப்பில் கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லை, அதனால் வாங்கியிருந்தேன். இந்த ஹார்ட் ஷேப் டின் அப்புறமா இந்த ABCD மோல்டு இருக்கு இல்லையா, இது 2 தான் நான் அந்த ஹோம்லி ஹப்லேயே வாங்கினேன். அந்த செராமிக் கடை காமிச்சேன் இல்லையா வீடியோவில், அது. இந்த ABCD மோல்டு வந்துட்டு 160 150 எவ்வளோ நினைக்கிறேன், ரேட் சரியாக தெரியல, 150 தான் நினைக்கிறேன். இதுவுமே நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியோடு தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ தூரம் கடைக்கு போனதுக்கு எனக்கு இந்த மோல்டு கிடச்சிது. ஏன்னா பவானியில் அந்த மோல்டு வந்து இல்லை. கையோடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக்கி ப்ரௌனி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு நல்ல க்ளீனான ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள், கிராமோட அளவுகள் எல்லாமே நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். அப்புறமா 1/2 kg அளவில் பர்ஃபெக்டாக வரதுக்கான அளவு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்துட்டு 1/2 kgக்கு கொஞ்சம் குறைவாக தான் வரும் நான் செஞ்சது. ஏன்னா கனாஷ் ரெடி பண்ணுறதால நான் அதுக்கு ஏற்றது போல் நான் செஞ்சுருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க 1/2 kg அளவில் கேக்கி ப்ரௌனி கேட்குறாங்கன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், இன்க்ரீடியனோட அளவு எல்லாமே நான் சரியாக கொடுத்துருப்பேன். இப்போ அந்த முட்டையும் சர்க்கரையும் நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பீட்டர் யூஸ் பண்ணணும் தான் கிடையாது. நம்ம ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கெலாம் நம்ம நல்லா விஸ்க் வச்சு கலந்து எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கேக்கி ப்ரௌனிங்கிறதால நல்லா நான் இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போல்லாம் இந்த பீட்டர் யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் நம்ம நிலா ப்ரௌனிஸ் நித்யா சிஸ்டர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கூடவே நம்ம இந்த சர்க்கரையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மெல்ட் பண்ண பட்டரையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். மைதா மாவு சரியாக ஒரு 90 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கேக்கி ப்ரௌனி நான் காம்பவுண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு காம்பவுண்டோட அளவோடு நான் சேர்த்தே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் இது வீட்டுக்காக செய்கிறதால ஆல்ரெடி நான் கனாஷ்மே ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் எதுக்கு நம்ம ஓவர் சாக்லேட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை.
இப்போ இது கூட நம்ம ஒரு 40 கிராம் கிட்ட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 35 கிராம்லேருந்து 40 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ப்ரூ காஃபி பவுடர் 3 ரூபாய் பாக்கெட் இருக்கும்ல சின்னது, அது ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சரியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த காஃபி பவுடர் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஆனால் கேக்கி ப்ரௌனி செய்யலை இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக செமையாக இருக்கும். இது கூடவே குட்டி ஸ்பூனில் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் குட்டி ஸ்பூனில் உப்புமே சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹோம்மேட் வைப்ஸோட ரெசிபீஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் எல்லாருமே பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய பேர் அவங்கவுங்கள பற்றி சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோ கிட்ட என்னால் சொல்ல முடியலை, நான் மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதால எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நான் இப்போ தான் ஆர்ச்சிவில் போட்டு வச்சுருக்கேன். இன்ஷால்லா நான் 1 பை 1 எல்லாரை பற்றியுமே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த மாவு எல்லாத்தையுமே ஜலிச்ச அந்த முட்டை, சர்க்கரை, பட்டர் கலவை கூட நம்ம சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணலன்னா லைட்டாக நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக்கி ப்ரௌனிக்கான பேட்டர் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஜென்டில் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டைமிங் வந்துட்டு கொஞ்சம் பத்தலைன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கி ஸ்மூத்தாக செம்மையாக இருக்குது. அப்புறமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு நம்ம உடனே யூஸ் பண்ணி பார்த்துடணும் இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் ஷேப் டின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த ப்ரௌனி நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கேற்றது போல் எனக்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ அதுக்கேற்றது மாதிரி மேலே அளவு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நிறைய பேர் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் பற்றி கேட்டே இருக்கீங்க. இந்த ஆடி எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌனி அழகாக அதில் ஒட்டாமல் அழகாக வந்துடுது. நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணுமான்னு எனக்கு தெரியலை, நான் இப்படி தான் கட் பண்ணுறது. பேக் சைடில் அதுக்கு ஏற்றது மாதிரி வச்சுட்டு சுற்றி அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவேன், அவ்வளோதான். சைடில் அந்த கார்னர்ஸ்லலாம் நான் எதுவுமே வைக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு வைக்கவும் தெரியலை. வச்சாலும் அந்த ப்ரௌனி வந்துட்டு ஷேப் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக டிசைனாக வந்துடுது. அதனால் வெறும் அந்த பாட்டமில் மட்டும் நான் போட்டுக்கிறேன், அப்போ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும்ன்ட்டு. அந்த சைடில் சுற்றி கார்னர்ஸ்லலாம் நம்ம பட்டர் லைட்டாக தடவிட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் பட்டர் ஆயில் எதுவுமே நான் தடவலை, அப்படியே தான் நான் அந்த பேட்டரை சேர்த்துக்கிறேன். ப்ரௌனி பேட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்மளோட குட்டி ஓடிஜியோட அந்த ஸ்டாண்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஸ்டாண்ட் அப்படியே வாங்கியிருக்கீங்க. நான் சொன்னேன்னு சொல்லி அவ்வளோ நம்பி வாங்கியிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டின்னு சொல்லி தான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா இன்னுமே கொஞ்சம் பேர் வந்து அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கூடவா இருக்குது. ஸோ நான் மீஷோவில் வந்து 700 சில்லறையில் இருந்தது, அதில் தான் நான் வாங்கினேன். இன்ஷால்லா திருப்பியுமே அது ஸ்டாக் வந்துருச்சு, நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம சரியாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்மளுக்கு ஒரு மீஷோ ஆர்டருமே வந்துருச்சு, என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தது தான். எப்போவுமே இது வழக்கமாக எனக்கு நடக்கிறது தான். ஏதாவது ஒரு பொருள் வரலன்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறமா எனக்கு அது வரும். அந்த ஆல்ஃபபெட் மோல்டு தான். ஆனால் கடையில் வாங்கினதுக்கும் இந்த ஆன்லைனில் வாங்கினதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த குவாலிட்டியில். இது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்ட்டு. கடையில் வாங்கினது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்துட்டு 190 ருப்பிக்கு வந்தது. இந்த ரேட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இது ஒன்று வந்துட்டு ஃபுல்லுமே அந்த ஏபிசிடி அப்புறம் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்றில் வந்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற அந்த வேர்டோடு இருக்குது. கூட வந்துட்டு அந்த 1 2 3 எல்லாமே போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. ஆனால் நான் இன்னும் இது யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தக்கையாக எவ்வளோ தின்னாக இருக்குதுன்ட்டு.
இது கடையில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். சரி ஓகே வந்துருச்சு, நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டேன். அப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிஷ்யூ ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மூடி வந்து வுட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு என்னமோ எனக்கு வுட்டு மாதிரியெல்லாம் தெரியலை. அந்த ப்ளேவுட் வரும் பார்த்தீங்களா, பாத்ரூம் டோருக்கு அப்புறம் கபோர்டுக்கெலாம் ப்ளேவுட்டில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இது பார்க்குறதுக்கு. அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் வுட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதிலே நிறைய டிசைன்ஸில் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எனக்கு நல்லா சிம்பிளாக நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறமா நீங்கள் இந்த ஓடிஜி ஸ்டாண்டு செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மேலே தூக்கி வச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் நல்லா மேலேயே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வைக்க முடிஞ்சுது. கீழே வந்து டைல்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதால அதுக்கு ஏற்றது மாதிரி தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ எனக்கு வைக்கும் போது ஈஸியாக வச்சிடுறேன், எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கிறதா இருக்குது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செவத்துலலாம் அந்த க்ரில் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக்கி ப்ரௌனி நல்லா பர்ஃபெக்டாக நல்லாவே பேக்காகி வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அப்படி தான் இருந்தது. தொட்டு பார்க்கையில நல்லா பஞ்சு போல் நல்லா இருந்தது. ஆனால் அந்த குச்சியை வச்சு குத்தி பார்க்கையில உள்ளக்க வந்துட்டு சரியாக பேக் ஆகலை. சென்டரில் குத்தி பார்க்கையில கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் திருப்பியுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ண வச்சு எடுத்தேன். இந்த கேக்கி ப்ரௌனி ரெடி ஆகிறதுக்கு சரியாக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. இந்த குட்டி ஓடிஜியில் ஒவ்வொருத்தங்க ஓடிஜிக்கு டைமிங் எல்லாமே மாறுபடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பேக் ஆகலைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கனாஷ் போட போகிறதால தான் நான் அதில் சாக்லேட் எதுவுமே நான் சேர்க்கலை. இது நான் கஸ்டமருக்குன்னு செய்யலை, நான் எங்கள் வீட்டுக்காக தான் நான் செய்கிறதால நான் சாக்லேட் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் தான் அந்த ப்ரௌனி செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமே யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா நம்ம அந்த க்ரீம் இருக்கும்ல, விப்பிங் க்ரீமு, அந்த ட்ரொப்பலைட் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கரைஞ்சி போயிடும். நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே கொரியருக்கு எந்த மாதிரி அனுப்போனோ அந்த மாதிரி தான் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். சரியாக இந்த க்ரீமு ஒரு 50லேருந்து 55 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்குன்னு செய்கிறோன்னா நம்ம 50 கிராமே போதும். நான் கொரியருக்குன்னு அனுப்பையில் 55 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் நான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வச்சு அனுப்பையில் அவங்களுக்கு போய் சேர்கிற வரைக்கும் ரொம்ப திக்காகாமல் சரியான பதத்தில் இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொரியருக்கு அனுப்பையில் 55 கிராம்லேருந்து 60 கிராம் அளவுக்கு அந்த விப்பிங் க்ரீம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இங்கே பக்கத்துலேயே கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டுக்காக செய்கிறோன்னா 50 கிராம் அளவுக்கு க்ரீமே நம்மளுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டார்க் காம்பவுண்டுக்கு பதிலாக நம்ம ஒயிட் மில்க் சாக்லேட் அந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் அப்படி இல்லைன்னா மில்க் சாக்லேட் எடுக்கிறோன்னா 150 கிராம் அளவுக்கு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி அடுப்பில் அப்படியே டைரெக்டாகவே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம டபுள் பாயில் பண்ணி தான் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கிறோம். தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீமை வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிற நேரத்தில் நம்ம இந்த காம்பவுண்ட் போட்டு நல்லா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாவே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அடுப்பு அணைச்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கனாஷ் ரெடி ஆயிரும். இதையே நீங்கள் ஓடிஜிலையுமே வச்சு மெல்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு நிமிஷம் கேப்பில் நீங்கள் வச்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பியுமே உங்களுக்கு மெல்ட் ஆகலைன்னா திரும்பி நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஆனால் ஓடிஜியில் வைக்கிறத விட இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்குது. ஏன்னா ஓடிஜியில் டக்குன்னு நம்மளுக்கு வந்துட்டு பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில சமயம் அந்த காம்பவுண்ட்லேருந்து எண்ணெய் அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பில் டைரெக்டாக நான் ஆல்ரெடி வச்சு காமிச்சிருப்பேன், அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சாக்லேட் பீசஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம க்ரீம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருக்கையில் இடையில கரண்ட்டுமே போயிருச்சு. நாங்கள் வெளியில் வர கிளம்பிட்டு இருக்கிறதால நான் அப்படியே வீடியோ வந்துட்டு டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன்.
எப்போவுமே இந்த கனாஷ் எல்லாத்துக்குமே நான் 2 பைப்பிங் பேக் வச்சு தான் நான் கொரியருக்குமே அனுப்புறது. வீட்டில் செய்கிறதா இருந்தாலுமே இப்படி தான் செய்கிறது. இதுதான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஒரே ஒரு பேக்கில் போட்டோன்னா டக்குன்னு அது பிஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு சும்மா அது வெறும் சிம்பிள் டிசைன் கொடுக்காம அந்த டிசைனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாசில் அதிலலாம் நீங்கள் வந்துட்டு டிசைன் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் அந்த பவுல் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு கவர் போட்டு கிளிங் ராப் போட்டு வச்சுருங்க. நீங்கள் மறுநாள் எடுத்திங்கன்னா அது நல்லா ஒரு திக்கான ஒரு கனாஷாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்மளோட கேக்கி ப்ரௌனி நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு அந்த டின்லேருந்து வெளியில் வந்துருச்சு. அதை ரொம்ப நம்ம ஸ்டெயின் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. லைட்டாக அதை ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ மேலே இருக்க அந்த பேப்பருமே பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. எப்போவுமே இந்த கேக்கி ப்ரௌனியில் மட்டும் நம்மளுக்கு அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனியில் வர கிரிங்கிள் டாப் மட்டும் கிடைக்காது. இப்போ இந்த ப்ரௌனியோட வெயிட் என்னன்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். சரியாக அரௌண்ட் ஒரு 474 கிராம்ஸ் இருக்குது. சரியாக அரை கிலோ அளவுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேலே இந்த மாதிரி டாப்பிங்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கனாஷை நல்லா இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சாக்கோ சிப்மே நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக்கி ப்ரௌனி நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நல்ல பர்ஃபெக்டான ஒரு கேக்கி ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருமே இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குது பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக்ஸ் எல்லாமே செஞ்சது ஃபாத்திமா ஃபிர்தௌஸ் சிஸ்டர் ஃப்ரம் காரைக்கால். இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ரொட்டி உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்.